தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று தேவனுடைய வார்த்தை ஆபகுக் 2:4 பார்க்கிறோம். விசுவாசமானது ஒரு தோட்டத்திலே ஒரு செடியை கொண்டு வந்து வைத்து அதை ஒவ்வொரு நாளும் பராமரித்து வளர்த்து வருவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, ஒப்பாய் இருக்கிறது. அந்த செடி சிறியதாக தோட்டத்திலே நாட்டப்பட்டு அது வளர்ந்து வரும்போது அந்த செடிக்கு பார்க்கும்போது பலவிதமான சோதனைகள் வரும். அதுல ஆடுகள், மாடு மற்றும் பல துஷ்ட மிருகங்கள் வந்து அந்த செடியை மேய்ந்து போடுவதற்கு அதை கடந்து வரும். அந்த செடியினுடைய தோட்டத்தினுடைய உரிமையாளர் அதற்கு ஒரு பாதுகாப்பு வேலியை போட்டு அதை ஒவ்வொரு நாளும் ஆடு மாடு மேயாதபடிக்கு அதை பாதுகாத்து அது வளர்ந்து வரும்பொழுது ஒய்யாரமாக ஒரு பெரிய விருட்சமாக செடியானது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து வரும். எந்த மிருக ஜீவன்கள் வந்து அதை பட்சித்து போட நினைத்ததோ அவைகள் எல்லாம் அது வளர்ந்து வந்த பிற்பாடு அந்த செடியினுடைய நிழலில வந்து நிற்கும். அந்த செடியில இருந்து வருகிற அந்த பழங்கள் கீழே விழும்போது அதை உட்கொள்ளும். அந்த செடியானது எந்த மிருகங்கள் வந்து அதை எதிர்த்ததோ அந்த எல்லாவற்றுக்கும் அது ஆதரவாக காணப்படும். நம்முடைய விசுவாசமும் அப்படிதான். நம்முடைய விசுவாசமானது வளர்ந்து வரும்பொழுது அந்த செடியை போல வளர்ந்து வரும்பொழுது பல எதிர்ப்புகள், பல அந்த ஆடு மாடுகளை போல பல சூழ்நிலைகள் மனிதர்கள் எழும்பி அதற்கு விரோதமாக எழும்பலாம். ஆனாலும் விசுவாசத்தை காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் அந்த செடி எப்படி வளர்க்கிறோமோ அது போல நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து வரும்பொழுது நாள் ஒன்று வரும், செடி எப்படி ஒய்யாரமாய் வளர்ந்து வருகிறதோ அது போல நம்முடைய விசுவாசம் பெருகி பலன் தர ஆரம்பிக்கும். அப்பொழுது யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் விரோதமாய் வந்தார்களோ அவரெல்லாம் அதன் பட்சத்தில் வருவார்கள், அதன் நிழலில் வருவார்கள், அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக் கொள்வார்கள். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே நம்மையும் பிழைக்க செய்வார், நம்முடைய நிழலிலே அநேகரையும் பிழைக்க செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.